அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸில் பிசுறு தெரியாமல் ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து டாட் மட்டும் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு, அடுத்து ஷோல்டர் வந்து எப்படி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்தி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நான் வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படி டாட் வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, நார்மலாக ஜாயின் பண்ணுறதை விட பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து கீழே டாட் பிடிக்கிறதுக்காக நான் சிசர் நாச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து சிசர் நாச் வந்து நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே சிசர் நாச் வந்து லைனிங்கில் மட்டும் போட்டிருந்தது. இப்போ மெயின் கிளாத்தோடு சேர்த்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் டாட்டுக்காக சிசர் நாச் போட்டிருந்த இடத்துலேருந்து நான் டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயுமே நான் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சது தான் வந்து மெயின் டாட்டு. இப்போ கீழேருந்து பிடிக்கிறது தான் நம்ம மெயின் டாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு சைட்லேயுமே அது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ நான் அளவு ப்ளஸ் வச்சு அந்த டாட்டோட உயரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். இப்போது கரெக்டாக இருக்குது. நான் ரெண்டாவது ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். எப்போவுமே டாட்டுக்கு வந்து ரெண்டு தையல் ஒரே தையல் மேலே போடணும். அந்த ரெண்டு தையலையும் ரெண்டு பீஸ்லேயுமே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெயின் டாட் வந்து பிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து பிடிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் டாட் அப்படிங்கிறது நம்ம ஹூக் பட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து வைக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாட்டோட அளவு 3 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இதில் 1/2 இன்ச் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடும். அப்போ 2.5 இன்ச்சு ஹைட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்டில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத. ஒன்று வந்து மேலேயும் ஒன்று வந்து கீழேயும் வச்சு தைச்சிடக்கூடாது. அதனால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வந்து அந்த டாட் வந்து பிடிக்கணும். அதே மாதிரி அதோட ஹைட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போடும்போதே நம்ம வந்து ரெண்டு பீஸையும் வச்சு செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூணாவது டாட் வந்து சைட் டாட் வந்து பிடிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து மெயின் டாட்டோட எண்டிலேருந்து நான் சைடில் வந்து இந்த மாதிரி பிடிச்சு வந்து நான் தைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடில் வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து மூணாவது டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிட்டேன். இதில் வந்து பிசுறு தெரியாமல் பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஹூக் பட்டி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பேக் பீஸில் வந்து லைனிங் தனியாகவும் மேல் கிளாத் தனியாகவும் இருக்குது. நான் வந்து இதை அப்ளை பண்ணலை. அதாவது லைனிங்கும் மேல் கிளாத்தும் வச்சு நான் எந்த தையலும் போடலை. இப்போ இதில் லைனிங்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இது வந்து ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்தில் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது பேக்கோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்து வச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து நான் லைனிங்கை வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சில் வந்து தையல் வந்து போடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த ஹூக் பட்டி இருக்கிற சைடு சென்டரில் வர மாதிரியும் சைடு பக்கம் சைடில் வர மாதிரியும் வச்சு தைக்கணும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மேலே லைனிங்கும் கீழே மெயின் பீஸும் வச்சு சென்டரில் வந்து
ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சு தைக்கலாம். அது மேலேயே ரெண்டாவதாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது லைனிங் பீஸையும் மேல் பீஸையும் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்துட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம கவர் பண்ணி தைச்சது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், உள்பகுதியில் வந்து எந்த பிசுறும் இல்லை, மேல் பகுதியிலையும் இல்லை. இந்த மாதிரி ரெண்டுக்கும் சென்டரில் வந்து நமக்கு அந்த பிசுறு எல்லாமே போயிடும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து இன்னும் அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி சில்க் சாரீ ப்ளவுஸு, கொஞ்சம் குத்துற மாதிரியான இருக்கிற ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு போடும்போது எந்த உறுத்தலும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கஸ்டமரும் வந்து ரொம்பவே வந்து விரும்புவாங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக்கில் வந்து லைனிங் பீஸையும் மேல் பீஸையும் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பகுதி வந்து தைக்கணும். அதுக்கப்புறம் சுற்றிலும் இருக்கிற பகுதியை வந்து நம்ம தைக்கலாம். இப்போ கழுத்து பகுதி வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்து வெளிப்பகுதி ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் பேக் சைடில் வந்து திருப்பி போட்டிருக்கேன். திருப்பிட்டு இதில் சைடில் 3 பக்கமும் சேர்த்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே மடித்து தைக்கிறதா இருந்தால் மடித்து தைச்சிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்புற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷோல்டர் வந்து எப்படி பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய MMA டெய்லர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரவுண்டு கை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.